மத்தேயு 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைப்பானா? அல்லேலூயா. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம், மலை பிரசங்கங்கள் எல்லாம் நமக்கு மிக மிக பழக்கப்பட்டவைகள். ஆண்டவர் அடிக்கடி நம்முடைய சபையில நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள். என்றாலும் இந்த ஒரு வசனம் இந்த காலை வேளையில, இன்றைய காலையில சபையோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைய நான் வாசித்து பார்க்கும்போது, ரெண்டு எஜமான்களை தனித்தனியா பிரித்து தேவன் காண்பிக்கிறதை நான் கவனித்தேன். ஒன்று, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக செயல்படுகிற நம்முடைய ஆண்டவர். மற்றொன்று உலகம், உலகத்தில் உள்ளவைகள், உலக பொருட்கள். இந்த ரெண்டா பிரிச்சு, நீ யாருக்கு ஊழியம் செய்கிற, நீ யாரு மேல அன்பா இருக்கிற, நீ யாருக்காக வாழ்ற, இந்த ரெண்டுத்துல அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு கேள்வியை எழுப்பினதை நான் கண்டேன். அததான் இன்றைக்கு சபையோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இங்க தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரே நேரத்துல ரெண்டுத்துக்கும் உங்களால என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டையும் ஒரே நேரத்துல பற்றி கொண்டிருக்க உங்களால முடியாது. ரெண்டையும் ஒரே நேரத்துல அசட்டை பண்ண உங்களால முடியாது. ஏதோ ஒன்றுக்குத்தான் நீங்க வாழ வேண்டும், ஏதோ ஒன்றுக்காகத்தான் நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அந்த காரியத்தை நான் சிந்தித்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கவனிங்களேன். இந்த உலகத்துல தேவன் தான் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான் இந்த உலகத்துல நம்மை வைத்திருக்கிறார். அப்படி தேவனாலே இந்த உலகத்துல வைக்கப்பட்ட நாம் அதை மறந்து விட்டு இந்த உலகம் தான் நமக்கு தேவனை தந்திருக்குது என்று நினைக்க கூடாது. நான் திரும்ப சொல்றேன், இந்த உலகத்துல தேவன் தான் நம்மை வைத்திருக்கிறார். ஆனா அநேகர் இந்த உலகம் தான் எனக்கு ஒரு தேவனை தந்திருக்கிறது என்கிறது போல தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லும் போது ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இந்த என் தேவன் தான் இந்த உலகத்துல என்ன வைத்திருக்கிறார் என்ற அந்த அறிவையும் அந்த வெளிப்பாட்டையும் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த உலகத்துல எந்த போராட்டம் வந்தாலும் தேவனையே நோக்கி பார்ப்பார். என்னை ஆண்டவர் இங்க வைத்திருக்கிறீங்க, என்னை ஆண்டவர் இந்த நாளுக்குள்ள கொண்டு வந்தீங்க, என்னை ஆண்டவர் இந்த நபர்கள் மத்தியில நடத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்ப்பாங்க. ஆனா என்னமோ நான் இந்த உலகத்துக்குரியவன், இந்த உலகத்துல வாழ்றவன், இந்த உலகத்துல வாழ அப்பப்ப எனக்கு உதவி செய்ய ஒரு கடவுள் இருக்கிறார்னு சொல்லி இந்த உலகத்துல தங்கள் தேவைக்காக கடவுளை நோக்கி பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களை ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்க உலகத்துக்கு ஊழியம் செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? உலகத்துக்கு ஊழியம் செய்யறாங்க. அவங்க உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறாங்க. அவங்க உலகத்தை நேசிச்சு தேவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இயேசு இந்த வார்த்தையில நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து விட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது, இந்த உலகத்தையும் தேவனுக்கும் ஒரே நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. முதலாவது 1 யோவான் 2 அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அல்லேலூயா, இந்த உலகத்தின் அன்பையும் பிதாவின் அன்பையும் இந்த வேத பகுதி அப்படியே பிரித்து காட்டுகிறது. ஒரு உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவேளை நீங்க உலகத்துல அன்பு கூறுகிறவர்களா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன இல்ல? பிதாவினுடைய அன்பு இல்லை. இப்போ இப்படி ஆண்டவர் பிள்ளையாக ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், தேவனை விசுவாசித்ததுக்கு அப்புறமும் உலகத்திலேயே அன்பு கூறுகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அதனாலதான் ஏசாயா மூலமா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க தங்கள் உதடுகளினாலே என்னை மகிமைப்படுத்துகிறார், என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவங்க இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு போதகர் இப்படி சொன்னாரு. ஒரு வாலிபன் ஒரு பையனை அவங்க தாயார், அவனை பெற்ற தாயார் அவனை ரொம்ப நேசிச்சு அவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களும் ஆண்டவருக்குள்ளதான். ஒரு ஊழியக்காரர் அவங்கள குடும்பத்தை சந்திச்சு, நீங்க ஆண்டவரை விட அதிகமா உங்க பிள்ளைய நேசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவரிடத்துல அன்பு கூறுங்க, பிள்ளைங்க மேல வைக்கிற அன்பே பிள்ளைங்களை தவறான பாதையில் நடத்திரும், ஆண்டவர் மேல அன்பு வைங்கன்னு சொன்னாராம். சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போயிட்டார். ஆனா அந்த பையனுக்கு பல்லுல ஏதோ வியாதி அந்த பல்லை எடுத்து உடல் மோசமாகி மரண படுக்கையில இருந்தானா. அப்ப யாரோ ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், இவனை நான் எழுப்புவேன், இவனை நான் உயிரோடு காப்பேன், இவனை நான் மீட்பேன் சொல்லிட்டு வந்துட்டாரா. யாருன்னு தெரியாது. அவரு வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த சாவுக்கு, அந்த அடக்க ஆராதனைக்கு ஆண்டவர் மேல அன்புவீங்க, பிள்ளைக்காக ஆண்டவரை கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்ச ஊழியக்காரர் அந்த அடக்க ஆராதனைக்கு போனாராம். போனவன அவரை பிடிச்சுக்கிட்டாங்களாம். காப்பாத்துவேன்னு சொன்னாரே, இவனை உயிரோடு எழுப்புவேன்னு சொன்னாரே, மறிக்க மாட்டான்னு சொன்னாரு. எப்ப சொன்னாரு? ஊழியக்காரர் சொன்னாரு அப்படின்னு. அவங்களை ஆறுதல் படுத்த ஜெபிக்கிறது தப்பு கிடையாது, ஆறுதல் படுத்த விசுவாச வார்த்தைகளை சொல்றது தப்பு கிடையாது. ஆனா என் பையன் இறந்துட்டான், எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு இழப்பு வந்துருச்சு, அதனால இயேசு வேண்டாம். நீங்க நல்லா கவனிங்க. உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதித்தால் நான் உண்மை பின்பற்றுவேன், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கலாம் நான் உண்மை விட்டு போயிடுவேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. உண்மையா ஆண்டவர் நேசிக்கிற என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிள்ளைய பார்த்து, என் பிள்ளையே, நான் எப்படி சொல்றேன், ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்க, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதித்தால் நீர் என்னுடைய தேவன், இல்லை என்றால் நான் இன்று முதல் உண்மை ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவரை நேசிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவருக்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஆலோசனை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளைய பார்த்து, பிள்ளையே நீ ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு அன்புல வச்சு நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு வசனம் சொன்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சுலபமா அடுத்த காரியத்துக்கு போயிடுவேன். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறது எல்லாம், இந்த உலகத்துல நம்மளை வைத்திருக்கிறது தேவன். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற உறவுகளை நமக்கு தந்தது தேவன். நம்முடைய நமக்கு வருமானத்தை தருகிற அந்த வேலையையோ அந்த தொழிலையோ நமக்கு தந்தது இருக்கிறது யாரு? தேவன். நம்ம குடியிருந்து நம்ம சுகமாய் வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வீட்டை, வாடகை வீடோ சொந்த வீடோ, அதை நமக்காக தந்திருக்கிறவர் யாரு? தேவன். நம்முடைய கணவரை ஆண்டவர் தான் தந்திருக்கிறார், மனைவியை ஆண்டவர் தான் தந்திருக்கிறார், பிள்ளைகளை ஆண்டவர் தான் தந்திருக்கிறார், பெற்றவர்கள் ஆண்டவர் தான் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது நம்மளை இந்த உலகத்துல கொஞ்ச காலம் இரு என்று வைத்தவர் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்.
ஆனா ஒரு கூட்ட ஜனங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, அவர் தந்ததெல்லாம் முக்கியப்படுத்திட்டு அதுக்காக தேவனை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆண்டவரே, நான் சபைக்கு வந்து 6 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு ஒரு வீடு கூட தரல. என்ன ஆண்டவரே, நான் இத்தனை காலம் நான் ஜெபிக்கிறேன், எங்க வீட்டுல அதை தரல. என்ன ஆண்டவரே, இதை தரல. கண்டிப்பா தருவார். ஆமே. அவரை நம்புறவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் இந்த ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களுடைய அன்பை எல்லாம் உலகத்து மேல வச்சுட்டு, ஆண்டவரை நான் 24 மணி நேரம் ஆராதிக்கிறேன். எதுக்காக? எனக்கு அவர் தந்ததெல்லாம் பாதுகாக்க, அவர் எனக்கு தந்ததெல்லாம் பெரிசாக்க, அவர் எனக்கு தந்ததெல்லாம் அப்படியே சொல்றது புரியுதா? எனக்கு அவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ, என் பிள்ளைங்களை பாதுகாக்கணும், என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், எனக்கு அதை செய்யணும், எனக்கு இதை செய்யணும், அதுக்காக நான் எப்பொழுதும் இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. இவங்களையே பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ உலகத்துல தான் அன்பு கூர்ற. ஆமே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருவனிடத்துல பிதாவின் அன்பு இருந்துச்சுன்னா, தேவனிடத்துல அன்பு இருந்துச்சுன்னா, நீங்க நம்ம அங்க மத்தேயு 6 வாசிச்சோம், அதை பின்னாடி தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுத்துருவார். தேவைக்காக அவரிடத்தில் அன்பு கூற வேண்டாம். நீங்க அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுறவங்களை அவர் கரம் பிடித்து நடத்துவார். ஆனா பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நான் சபைக்கு வந்துகிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சு இப்போ கூட சொல்றேன், ஒரு பெரிய கூட்டம் எங்கேயா போனா எதனா நடந்துருமான்னு ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண ஏதாவது நடக்கலன்னா அந்த பாஸ்டர் தேடி போவோம், அந்த பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணி ஏதாவது நடக்கல இந்த பாஸ்டர் கிட்ட போவோம். இந்த அவரை நம்புகிற தேவ மனிதர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் நீங்க அவரை அறிந்திருக்கிறேன், அவரிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்றவர்கள் எங்கேயும் நாடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவரே நேரடியா வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதல்ல நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னா, முதல்ல நம்ம அன்புல தொடங்குறோம். முதல்ல என் அன்பு ஆண்டவர் மேல இருக்கா, அல்லது ஆண்டவர் வைத்திருக்கிற அல்ல ஆண்டவர் தந்திருக்கிற அந்த பொருட்கள் மேல இருக்கா? ஒரு அர்த்தத்துல நம்முடைய உறவுகள் கூட ஒரு பொருளா கூட பார்க்கலாம். இந்த நேரத்துல உலக பொருள், இது உலக பொருளா தேவன் தந்ததான்றத நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். எப்படி தெரியுமா? ஆண்டவரை விட இவங்களை முக்கியப்படுத்தணும்னா உலக பொருள் மாதிரி ஆயிடுவாங்க அவங்க. ஆமே. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், நீயே எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுதான் மகனே மகளேன்னு சொல்லி அப்படி நம்ம அரவணைக்க ஆரம்பிச்சோம்னா தேவன் தந்தது மகிமையா தான் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது முதல் காரியம் அன்புல தொடங்குவோமே. தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு, அதாவது உலக பொருளுக்கு ஊழியம் செய்யாம தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு முதல்ல நாம அன்பிலே தொடங்குவோம். என்ன தெரியுமா? எனக்கு எது இருக்கோ இல்லையோ நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் உண்மை நேசிக்கிறேன், பிடிச்ச மாதிரி நடக்கலைனாலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வருமானம் எல்லாம் செழிச்சாலும் நான் உண்மை நேசிக்கிறேன், எல்லாம் ஒண்ணு செழிக்காம அது குறுகினாலும் நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உம்மிடத்துல அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில நான் இருந்தாலும் நான் உம்மிடத்துல அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. பேதுருவை அழைச்சு, நீதான் இந்த எல்லாரையும் நடத்த போற, நீதான் இவங்க எல்லாருக்கும் தலைவனா இருக்க போற, நீதான் இவங்க எல்லாரையும் முந்தினவனா முதன்மையானவனா இருந்து எல்லாரும் செதறி போனா கூட, அல்லது கோதுமை சுழகுனால புடைக்கிறது போல புடைக்கும் போது எல்லாரும் தடுமாறினா கூட உன் விசுவாசம் காக்கப்பட்டிருக்கும். அப்படி உன்னை விசேஷமா வச்சுட்டு சொல்லி அடுத்த சந்தர்ப்பத்துல கேக்குறாரு, என்கிட்ட அன்பா இருக்கிறியா, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா, நீ என்கிட்ட அன்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பேதுரு, ஐயோ என்னடா இது, எப்ப பார்த்தாலும் அன்பா இருக்கியா அன்பா இருக்கியா, அதான் அன்பா இருக்காருன்னு தெரியும்ல.
பேதுருவோட அவருக்கு அறிவு அதிகம், அனுபவம் அதிகம். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அன்பா இருக்கியான்னு கேக்குறீங்களா? அவரு சோகமாயிட்டார், நேசத்தால சோகமாயிட்டார். யாரு? பேதுரு. ஆனா அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஆண்டவருக்காக வாழணும்னா அது அன்புல தொடங்க வேண்டும். அன்பில்லாம ஆண்டவருக்கு நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அது எதுவுமே முழுமை அடையாது. முதல் ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு தன்னிடத்திலிருந்து தர வேண்டியது தன்னுடைய அன்பை தான். ஆமே. அப்போ உலகத்து மேல உலக பொருள், அப்ப பிள்ளைகள் எல்லாம் நேசிக்க கூடாதா? நம்ம நேசனாலே அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுன்னு நினைச்சிட்டோம். என் புள்ள என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா? இதுதான் அன்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இது அன்பு. இந்த பிள்ளைக்கு இந்த உலகத்துல உன்னை கேட்க வைக்கிற எல்லாமே உனக்கு உரியது இல்லம்மா, உனக்கு உரியவர் அவருமான்னு சொல்லி கத்து கொடுக்கறதா உண்மையான அன்பு. ஆமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் வேணா பாருங்களேன், சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க, நானும் வச்சிருக்கிறேன், நீங்களும் வச்சிருக்கீங்க, எல்லாருக்குமே சொல்றேன், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டினுடைய கஷ்டம் தெரியும். அந்த காலத்துல இருந்த தகப்பன்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டமா பிள்ளைங்கள்ட்ட காட்டினாங்க. மாசம் ஒரு 2000 தான் வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2000 வருமானத்தை வச்சு ஃபீஸ் கட்டுறதுனா கட்டலாம்டா போடுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்க இருந்துடா நான் கட்டுவேன்னுவாங்க, பாக்கெட்ல வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. எங்க போய் நான் இந்த காலத்து தகப்பன்மார்கள் எப்படி தெரியுமா? பிச்சை எடுக்கிற கண்டிஷன்ல இருந்தா கூட தெரியும், எமக்கு என்ன குறை மகனே, நான் வருகிறேன் மகனே, இதோ வருகிறேன். பஜாஜ் பைனான்ஸ், ஸ்ரீராம் சிட்ஸ், சோழமண்டலன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன், எல்ஐசியில போட்டிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துருவா, உனக்கு குறையில்லாம உன்னை நடத்துறேன், ஒரு நாள் அந்த புள்ள வளர்ந்து நிற்கும், எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு நான் போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். அப்பா எங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு கால் பண்ணிடுறேன், என்ன ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணிட்டு வாங்கப்பா, போலீஸ் கூட்டு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க பாடிடுவாங்க. அப்ப என்ன தெரியுமா பண்ண முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருந்தே வளர்த்துட்டாங்கல்ல. அப்பெல்லாம் இது வருகிறேன் மகனே ஓடுவான். வா, நடக்குது இன்னைக்கு உலகத்துல அப்படியே நடக்குது. ஐயோ நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். காரணம் என்ன தெரியுங்களா? அப்படி சின்ன வயசுல இருந்து தேவன் மேல அன்பு வச்சு பிள்ளைகளை நடத்தாம, தேவன் மேல அன்பு வச்சுக்கிட்டு அந்த அன்புக்கு ஏத்த மாதிரி பிள்ளைகளை நடத்தாம, பிள்ளைகள் மேல அன்பு வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தேவனை பார்த்து, தேவனே உண்மை ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ளுங்க என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று என்றால் ஞாயிற்றுக்கிழமை சபையில சாட்சி சொல்லும் போது உண்மை நான் என்ன செய்வேன் என்றே தெரியாது அப்படின்ற மாதிரி மாத்திடுவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? 2 எஜமான்பா. என்னைக்கு உலக பொருளுக்கு நீ அன்பு காண்பிக்கிறியோ அப்ப நீ என்னை அசட்டை பண்ணி என்னை நேசிக்காம நீ உலகத்து மேல அன்பை வச்சுட்டு நீ என்னை நிராகரிக்கிறவனா போயிடுவேன், என்னிடத்துல அன்பு கூறாதவனா போயிடுவேன். நம்ம ஒரு தீர்மானத்தோட தான் இருக்கணும். என் வீடு எனக்கு ஆண்டவர் தந்தது, என் வேலை எனக்கு ஆண்டவர் தந்தது, என் பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் தந்தது. என்கிட்ட எப்படி சொல்லுவாங்க, நல்ல ஒரு பிரியாணி, நல்ல ஒரு ரச்சையோட புதுசுல நண்டு வச்சிருந்தாங்க சாப்பிட. எங்க பேபி அத்தை ஜெபம் பண்ணாங்க, நான்வெஜ் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ற, பண்ணக்கூடாது அத்தை. ஆனா பாவி ஆண்டோர் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுடா, எது சாப்பிட்டாலும் ஜெபம் பண்ணலான்னு சொன்னாங்க. அவன் இது நடந்து 1 வாரம் கழிச்சு பழைய சோறு குத்துட்டாங்க. அன்னைக்கு பார்த்துச்சு, இதுக்கெல்லாமா ஜெபம் பண்றது, நல்லதா இருக்கும் ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது, எது நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கோ அது ஆண்டவர் தந்தது. நம்ப மாட்டீங்க, ஒரிசாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அவங்க நம்ம ரசத்தை விட கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கும், ரசத்தை அளவுக்கு இல்லை, அதோட ரசத்துக்கும் அந்த சாம்பாருக்கும் நீங்க போட்டு வச்சீங்கன்னா ரசத்துக்கிட்ட அது தோத்துரும். நம்ம ஊர் ரசத்துக்கிட்ட அந்த சாம்பார் தோல்வி அடையும், வெட்கப்பட்டு தலைமுடியும். அந்த சாம்பாரை கொண்டு வந்து அப்படியே ஊத்தி பக்கத்திலேயே பன்றிகள் சாக்கடையில உட்கார்ந்துருக்கும். உண்மையா தேவனுக்கு முன்னாடி சொல்றேன், பன்றிகள் சாக்கடையில அப்படியே உட்கார்ந்து தடக்குன்னு நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல சாப்பாடை கொடுத்து அதை விட மோசம், அதை கூட சகிச்சிருவேன். அவன் எல்லாருமே அந்த ஊர்காரன் எல்லாருமே எங்க பாத்தீங்கன்னாலும் உங்க கால் வைக்கிறதுக்கு சர்ப்பங்களையும் தேர்களையும் கூட மிதிச்சிடலாம்.
அந்த ஊர்ல அவனுக்கு துப்புறத நான் இருந்த இடத்துல சொல்றேன், அதுக்கு நடுவுல கொண்டு வந்து ஒரு சாப்பாடை கொடுத்து சாப்பிட. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அந்த மிளகா ஒண்ணு இருக்குல்ல, குட்டி மிளகா இருக்கும், செம்மகாரமா இருக்கும், அந்த மிளகா இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்பேன். அது கூட ஆண்டுட்ட அப்ப இப்பெல்லாம் எனக்கு அதை கூட இதை கூட இப்ப அப்ப பயந்துகிட்டே, ஆண்டவரே இப்படி கேட்கறதுனால நீங்க கோச்சுப்பீங்களோ, இருந்தாலும் கேளு, தூளும் சாம்பலுமான அடிய கொஞ்சம் கேட்டுக்கிறேன்ட்டு ஒரு மிளகாவை கொடுங்க என்ன கொடுத்துவாங்க வச்சுக்கோவேன். அந்த மிளகாவை கடிச்சு 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 அதை சந்தோஷமா சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் அதை தான் தந்தாருன்னு. அல்லேலூயா. நான் சொல்றது என்ன தெரியுமா, என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆண்டவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. ஆனா அந்த இங்க அன்பு அப்படியே அவர் மேல அதிகமா 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 அவர் மேலேயே பூரண அன்பு இருக்கிறவங்களை சுத்தி இருக்கிற ஒண்ணும் கவர்ந்து இழுக்காது, சோர்வடையவும் செய்யாது. ஆமென். பூமியில இருக்கிற உத்தமர்களும் நல்லவர்களும் நீதிமான்களும் நம்மளை கவரவும் முடியாது. இந்த பூமியில இருக்கிற பொல்லாதவர்களும் பகைக்கிறவர்களும் விரோதிக்கிறவங்களும் நம்மளை கலங்கடிக்கவும் முடியாது. அந்த அன்பு சொல்லும், ஆண்டவர் அனுப்புனார். அந்த அன்பு சொல்லும், ஆண்டவருக்கு தந்தார். அந்த அன்பு முதல்ல ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்துட்டு அவர் தருகிற எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க போகிறோம். ஆமென். இல்ல ஆண்டவரே, எனக்கு தந்ததெல்லாம் பாதுகாவலர் நீர்தான், நீர் எங்களை இரவும் பகலும் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிறவர், எங்களுக்கு முன்பாக நடக்கிறவர், எங்களுக்கு அதை செய்கிறவர், இது எல்லா வசனத்தையும் பயன்படுத்தி அவரை வேலைக்காரன மாதிரி ஆக்கிடலாம். பைபிளை பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம்? நான் சொல்றது புரியுதா? பைபிளை எங்களுக்கு என்னது தடைகளை உடைக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த கட்டடத்துல இடிச்சு வைங்க, நான் வர வரைக்கும் எல்லாம் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? ஆண்டவரே அவர் தண்ணீர் நடந்தவர் அப்படின்னு, ஆண்டவரே இதை கொஞ்சம் கடந்துட்டு போய் அதை எடுத்துருவாங்க. வேலைக்காரரை போல் ஆண்டவர் பயன்படுத்தவும் முடியும். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்யறேன். அல்லேலூயா. அடுத்த காரியத்தையும் வாசிப்போமே. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? சேவிப்பீர்களா? எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவி. எப்படி தேவனுக்கும் உலக பொருளுக்கும் அப்படின்னு தேவன் ரெண்டா பிரிச்சு காமிச்சாரோ, முதல்ல தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும், உலகத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி தேவனுக்கு சேவை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம விழித்தாலும் படுத்தாலும் எது செஞ்சாலும் தேவனுக்காக செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் தன்னுடைய வேலையை செய்யும்படி நம்மளை இழுக்கிறதுக்கு பல தந்திரங்களை வைத்திருக்கிறது. தேவனுக்கு ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி சொன்னவனே ஊழியக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் அப்படிதான் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் சொன்னது ஒவ்வொரு தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற, நீங்க எனக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும், நீங்க எனக்காக வாழ வேண்டும், நீங்க இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது. முதல்ல என்னில் அன்பு கூறுங்கள், உலகத்தில் அன்பு கூறாதீங்கன்னு நான் சொல்றேன். எதை தெரிந்து இந்த வார்த்தை நல்ல எதை தெரிந்து கொள்ளுவீங்க? நதிக்கு அப்புறத்துல பிதாக்கள் வணங்கினாங்களே, என்ன பேருன்னு கூட தெரியாம அந்த தெய்வங்களை தெரிந்து கொள்ள போறீங்களா? அல்லது எகிப்துல இல்ல நீங்க வந்திருக்கிற இந்த எமோரியருடைய தேசத்துல இருக்கிற எமோரியருடைய தேவனை நீங்க தொழுது கொள்ள போறீங்களா? இல்ல கர்த்தரை தொழுது கொள்ள போறீங்களா? ஏன்னா நான் தீர்மானம் பண்ணிட்டேன், கர்த்தருக்கு மட்டும்தான் சேவை செய்வேன், கர்த்தருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வேன், கர்த்தருடைய வேலையை மட்டும்தான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு வருகிற போராட்டத்துல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கும். காலையில எழுந்திருக்கும் போது, ஆமா, இந்த பைபிளும் தேவனுடைய வேதாகமும் உலகத்தினுடைய வேதாகமும் ரெண்டுமே பையில இருக்க என் பக்கத்துலதான் இருக்கும். இந்த ரெண்டுமே காலையில விழிச்சு பார்க்கும்போது, விழித்து எழும்போது ரெண்டுமே இருக்கும் பாருங்க. அப்பல நம்ம யாரை சேவிக்கிறோம்? நிறைய நாள் உண்மையா சொல்றேன், நான் ஒண்ணும் இல்லை, இதுல போய்
ஏதாவது முக்கிய செய்தியை பார்த்துட்டு அப்புறம் வந்து இதுல முக்கியமானதை வாசிக்கலான்னு போயிருக்கேன். அந்த நாள் முழுவதும் ஆண்டுடைய வார்த்தையின் பக்கமே வர முடியாம தவிச்சிருக்கு. அல்லேலூயா. அப்படி இது அப்படி திறந்த உடனே அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, இங்கிருந்து அங்க அப்படியே நம்மளை அழைத்து கொண்டு போய் நம்மளை அடிமைப்படுத்துகிற உலகம். நான் உலகத்துக்கு வேலை செய்யறது எவ்வளவோ இருக்கு. உலகத்துக்கு வேலை செய்யனா எங்க கம்பெனிக்கு இன்னையில இருந்து போக மாட்டேன், நாளையில இருந்து எங்க ஆபீஸ்க்கு போக மாட்டேன், ஸ்கூல்ல போய் டீச்சரா இருக்க மாட்டேன், அப்படியா தப்பான முடிவுக்கு போயிடாது. உலகத்துக்கு வேலை செய்யறதுன்னா உலகத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறவங்கள மாறிடுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், இப்போ நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். டக்குன்னு ஒரு தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், தலைவலிக்கு என்ன செய்ய வேண்டும், தலைவலிக்கு அடுப்பே இல்லாமல் எப்படி சமைக்க வேண்டும், சமைக்க என்ன செய்ய வேண்டும் பார்த்துறீங்களா? சமைக்காமலே சாப்பிடுறதுக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்க ஸ்விக்கி சொமேட்டோவுக்கு போக வேண்டும் அப்படின்னு அது சொல்லும். நான் சொல்றத வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்களேன். சமைக்காம யாராவது சாப்பிட முடியுமா? எங்க ஹோட்டலுக்கு போனாலும் அவன் எவன் ஹோட்டல் சமைச்சாதான் சாப்பிட. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த தேடல் நம்ம இங்க தேடுவோம் நினைச்ச கர்த்தருடைய என்னதான் என்ன வசனம் சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்க, நீ தேடி தேடி வாசிங்க அப்படின்னு நம்ம இதை தேடுவோம்னு பார்த்தா எதையோ போய் தேட விட்டான். அது உலகம். நான் சொல்றேன் பாருங்க, இது இந்த தீர்க்க தரிசன பிரசங்கத்தின் நேரம் அல்ல. ஆனா நான் சில காரியங்களை தேவ பாதத்துல ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த சின்ன வெளிப்பாடுகளை வச்சு, சில தேவ மனிதர்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்த காரியங்களை வச்சு நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி இந்த என்னது சமுதாய ஊடகங்கள் தேவ பிள்ளைகளை கொண்டு போய் அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தைக்குள்ள கட்ட போகிறது. நோவாவின் காலத்துல நடந்தது போல, லோத்துவின் காலத்துல நடந்தது போல ஜனங்கள் சிந்திக்க வேண்டியவைகளை சிந்திக்காம, சிந்திக்க கூடாதவைகளை சிந்தித்து கொண்டு இருக்கிற அளவுக்கு, எந்த அளவுக்கு ஜனங்களுடைய சிந்தைய அப்படியே சிறைப்படுத்தப்படுகிற காலம் இது என்பதை நான் சபைக்கு போதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதைதான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனா இப்போ இந்த நேரத்துல சொல்ற, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாதுன்னு சொன்னார்ல. ஒருவனை சிநேகித்து மற்றவனை அசட்டை பண்ணுவான், ஒருவனை அத சொன்னார்ல. அவர் சொன்ன அந்த வார்த்தையை போலவே இன்னைக்கு 2 எஜமான்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. ஒண்ணு ஃபாதர் பாடின மாதிரி நம்ம எல்லாரும் பாடலாம். என்னது? எஜமானே என் இயேசு. சிலருக்கு இயேசு எஜமான், மற்றும் சிலருக்கு தேவன் தந்த பொருட்கள் தான் எஜமான மாதிரி இருக்கிறாங்க. அப்ப முதல்ல யாரிடத்துல நீ அன்பு கூறுகிறாய்? தேவனிடத்திலா உலகத்தினிடத்திலா? உலகத்தில் இருக்கிறவங்க, உலகத்தினிடத்தில் அன்பு கூறுகிறவங்க, தேவன் பேரில் அன்பு வைக்கிறேன்னு சொல்லி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக பாடினாலும் அது அன்பு இல்லாத வாழ்க்கை தான். அல்லேலூயா. அடுத்தது தேவனிடத்துல அன்பு கூறுறோம், அடுத்தது தேவனை சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ரொம்ப ஈஸிங்க. நீங்க என்னைக்குமே முதல் கோணல் அப்படி சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். என்ன சொல்லுவாங்க? அந்த முதல் கோணல் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் தெரியும். சும்மா இப்படி போகும்போது இப்படிதான் இருக்கும். நீங்க நடக்க வேண்டிய தூரம் நடந்தீங்கன்னா எங்கேயோ போய் திரும்பி நிற்பீங்க கடவுளை விட்டு. அது மாதிரி காலையில எழுந்திருக்கும் போதே செவ்வையான பாதையில நடத்த, தேவனை சேவிக்க விரும்பினீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தை எடுங்க. ஆமென். கர்த்தருடைய வேதத்துக்குள்ள தேடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போங்க. வார்த்தைகளின் ஆழங்களுக்குள்ள அவர் உங்களை அழைத்து கொண்டு போவார். அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும் நீங்க எப்படி அவரை சேவிக்கணும்னு, எப்படி அவருக்காக பிரியமா வாழணும்னு. போன் என்ன தெரியுமா? போன்ல வர உலக காரியங்கள், சினிமா காரியங்கள், மற்ற காரியங்கள் தான் நம்ம பண்ணணும். எப்படி தேவ பிரசன்னத்தை விட்டு விலகணும்னு சொல்லணும். நான் ஒரு முறை ஒரு கபடி பார்த்தேன். என்ன கவனிங்க எல்லாரும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அந்த நேரம் பார்த்து ஒரு பாஸ்டர் போன் பண்றாரு சென்னையில இருந்து. நான் சொன்னேன், பாஸ்டர் பாஸ்டர் நீங்க எங்க டிராவல்ல இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் பேச. கரெக்ட் பாஸ்டர். ஆமா பாஸ்டர், பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன்.
ஆனா போன்ல பேசுறது நம்ம ரோட்ல நடக்கிறத விட பஸ்ல போகும்போது இன்னும் நல்லா ஈஸியா இருக்கும். ஆனா அது பரவாயில்ல பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர் தானே சொல்லிடுவோம். ஆமா பாஸ்டர் டிராவல்ல தான் இருக்கிறேன், நான் வேணா இறங்கிட்டு பேசுமா அப்படின்னு பாருங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணும் போது எனக்கு அது ஞாபகம் வருது. உலகத்துக்கு சேவை செய்ய போயிட்டோம்னா அது தேவனை விட்டு நம்மளை பிரிக்கும். தேவனை அவர் எப்படியும் ஒரு பாஸ்டர் போன் பண்ணாருன்னா என்ன சொல்லுவாரு, பாஸ்டர் எங்க சபையில பிரசங்கம் பண்ண வரீங்களா, இல்ல உங்களுக்கு இந்த வசனம் எனக்கு தெரியல சொல்லுங்க, இல்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாரு, இப்படித்தானே சொல்லுவாங்க. இருங்க பாஸ்டர், பஸ் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு பாஸ்டர், அதனால போறது வேகமா போறது வேற என்னமோ, அவரு பஸ் ரொம்ப காத்தாடிக்குது பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அப்படி பண்றோம். இன்னைக்கு நான் ஆண்டவர் அதை உணர்த்துறேன். காலையில எழுந்திருக்கும் போது அல்லேலூயா, காலையை தொடங்கும் போது ஆண்டுடைய வேதத்துல தொடங்குவோமே. அந்த வேதம் நம்மளுக்கு சொல்லும் எப்படி அவரை சேவிக்கணும். நீங்க படிச்சுட்டு தான் பாருங்களேன், ஜபத்தோட கர்த்தருடைய வேதத்துல ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு நைட்டு படுக்கும் போதே ஆண்டுகிட்ட சொல்லுங்க, நான் காலையில எழுதி இதைத்தான் ஆண்டவரை வாசிக்க போறேன், இந்த 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 அதிகாரத்தை தான் வாசிக்க போறேன், ஆண்டுகிட்ட சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே தம்முடைய சித்தத்துக்குள்ள நடத்துவார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது, நாவின் அதிகாரத்துல இருக்குது. அதுல எதுல நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க சொல்லுது. மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. ஆனா இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க, ஏன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமா இருக்கு, நெருக்கமா இருக்கு. இங்க சொல்ல வர்றது என்ன தெரியுமா, முதல்ல யாரிடத்துல அன்பு கூற போற, ஆண்டவரிடத்திலா உலகத்தின் இடத்திலா? யார சேவிக்க போகிற, தேவனையா உலக பொருளையா, அல்லது தேவனையா மற்ற காரியத்தையா? கடைசி என்ன தெரியுமா, எதை தெரிந்தெடுக்க போற, மரணத்தையா ஜீவனையா? இந்த மரணம் ஜீவன் என்னவனே, இந்த பூமியில சாவுவாங்கல்ல ஒரு காலம் வந்த உடனே, இந்த பூமியின் வாழ்க்கை முடிஞ்ச உடனே, அந்த மரணத்தை சொல்லவில்லை. ஜீவன் சொன்னா இந்த உயிரோட இப்ப இருக்கிறோம்ல, கைய காலில் ஆட்டிக்கிட்டு உயிரோட இருக்கிறோம்ல, இந்த ஜீவனையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. நம்ம வேதம் நம்மோடு பேசுகிற ஜீவனும் மரணமும் எல்லாம் நித்திய ஜீவனையும் நித்திய மரணத்தையும் தான் பேசுகிறது. ஆனா தேவனை நம்பி தேவனை சார்ந்து தேவ சித்தத்துல செய்யறவங்க நித்திய ஜீவனை தெரிந்து கொள்வார்கள். உலகத்தை சார்ந்து உலகத்தின் பக்கமா போகிறவர்கள் நித்திய மரணத்துல போய் தான் பங்கடைவார்கள். 2 வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். 2 வெவ்வேறு வசனங்கள். சங்கீதம் 34:12 நீதிமொழிகள் 8:36 வாசிங்களேன். சங்கீதம் 34:12 நன்மையை காணும்படி, நல்லா புரிஞ்சுக்குங்க, பரலோகத்தை காணும்படி. இன்னொரு வார்த்தையில சொன்னா இல்ல, தேவ சமூகத்தை காணும்படி, நன்மையை காணும்படி, ஜீவனை விரும்பி, ஜீவனை விரும்பணுமா, நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரோ அங்க ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் அப்படின்றார். அப்படின்னா ஆண்டவரே இன்னும் ஒரு 10 வருஷம் இந்த பூமியில வாழ விரும்புகிறேன், இன்னும் 50 வருஷம் வாழ விரும்புகிறேன், 100 வயசு வரை வாழ விரும்புகிறேன்னு சொல்றது அல்ல இந்த வசனம். நித்திய ஜீவனை விரும்புகிறேன், பரலோகத்தை விரும்புகிறேன். இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம், உங்களுடைய பரலோகம், உங்களுடைய பரம சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அது வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆனா என் கண் போன போக்கில போவேன், இருதயம் நினைச்சதை நான் செய்வேன்,
அப்படி போவேன். அதோடைய வழி, அந்த வழிக்கு பேர் என்ன தெரியுமா? மரண வழிகளாம். அல்லேலூயா. இப்போ நாம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ரெண்டு எஜமான் நமக்கு முன்பாக இருக்கிறான். ஒண்ணு தேவன், மற்றொன்று உலக பொருள். தேவனிடத்துல அன்பு கூற போகிறோமா? உலகத்தினிடத்துல அன்பு கூற போறோமா? தேவனை சேவிக்க போறோமா? உலகத்தை சேவிக்க போகிறோமா? ஜீவனை விரும்ப போகிறோமா? மரணத்தை விரும்ப போகிறோமா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடும் இந்த காரியங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. நமக்கு எதுலாம் இருக்கோ எல்லாமே ஆண்டவர் தந்ததுதான். அதுக்கு ஆண்டவர் தந்த அதுல அன்பு கூர்ந்து கொண்டு, அதை சேவித்துக் கொண்டு, அதையே நாடிக்கொண்டு தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாக, தேவனை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக நம்ம ஒரு நாள் இருக்கணும். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்த நேரத்தை முடிக்க போகிறோம். ஜீவனை விரும்புங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, தேவனுக்கு சேவை செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் அப்படியே